GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Lion Dates. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. Lion Premium Dates. நான் கோவப்படுவேன், எனக்கு காமம் வரும், நான் ஆசைப்படுவேன், தவமும் பண்ணுறேன் அப்படின்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் ஒரு நாள் மரணம் வரும். தவம் பண்ணினால் குணங்கள் மாறும், தவம் பண்ணுவதற்கு குணங்களை மாற்றுவதும் அவசியம். ரெண்டுமே வேணும். ஏன்னா ஐயா அதை தான் சொல்கிறார், கரண ஒழுக்கத்தில் கொடுக்கும் பொழுது பிறர் மீது கோபியாதிருத்தல் அப்படிங்கிறதே கொடுக்குறாரு. இப்போ தவம் பண்ணுறதை ஒழுக்கத்தில் கொண்டு வந்து வச்சாரோ கோபத்தையும் கொண்டு வந்து வச்சார். பிறர் குற்றம் விசாரியாதிருத்தல். நமக்கு ஏன் கோபம் வருதுன்னா அடுத்தவனுடைய குற்றத்தை விசாரிக்கும். தவத்தை எது சுத்தமாக ஒழிச்சு கட்டிடுதுன்னா சினம் ஒழிச்சு கட்டிட்டோம். இத்தனை வருஷம் தவம் பண்ணாலும் ஆசை காமம் எல்லாமே தத்துவமா இது மேலே கோபத்தை காட்டுங்கிறார். இப்போ நான் தூங்குறேன், இப்போ சன்மார்க்கத்தில் பயிற்சி எடுக்கக்கூடியவர் 4 மணி நேரத்தை தாண்டி ஏன் தூக்கம் வருது? உடம்பு ரொம்ப சோர்வடைஞ்சது. உடம்பு ஏன் ரொம்ப சோர்வடைஞ்சது? பெருசாக நம்ம செய்கிற வேலைகள்னாலாம் உடம்பு சோர்வடையாது சார். நீங்கள் இன்றைக்கி அதிகமாக கோவப்பட்டீங்கன்னா உடம்பு ரொம்ப சோர்வடையும். காமம் அதிகமாக இருந்ததுன்னா உடம்பு சோர்வடையும். ஐயா விண்ணப்பத்தில் சொல்கிறார், அந்த தந்தையின் சுக்கிலத்தில் இருந்து தாயின் கருமுட்டைக்குள்ளே போய் சேருது பாருங்க. இங்கே ஆரம்பிக்குது இறைவனுடைய கருணை. ஆன்மா வருது, வந்தால் அந்த உடம்பு உயிராகுது. ஆன்மா போச்சு, இங்கே டெத்து. அப்போ இது வந்து போகிறது தானே பிரச்சனை. இந்த ஆன்மாவையே ஒரு உறுப்பாக மாற்றிட்டா, அதே நிலைச்சு வச்சுட்டா உடம்பு அடிக்கல. அதைத்தான் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, வள்ளல் பெருமானார் சொன்னது பற்றி இந்த புருவமத்தில் தவம் இருக்க வேண்டும். தவம் இருப்பதற்கு குணங்கள் நிச்சயமாக மாறியிருக்க வேண்டும். ஏன் தவம் பண்ணுறோம்? ஏபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். அருட்பெரும் ஜோதி என்ற சீரியஸ் வழியாக வள்ளலார் சம்பந்தப்பட்ட நிறைய நுட்பமான ஆழமான தகவல்களை நம்ம கூட டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்காக புரிய வைக்கிறதுக்காக காஞ்சிபுரம் செந்தில்குமார் ஐயா இருக்கார். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் கோவப்படுவேன், எனக்கு காமம் வரும், நான் ஆசைப்படுவேன், உலகில் ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா தவமும் பண்ணுறேன் அப்படின்னா நல்ல விஷயங்கள் நடக்கும், குறைகள் இருக்காது, உடம்பு ஓரளவு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் மரணம் வரும். இப்போ இது அப்படி எடுத்துக்கினா எப்படி எடுத்துக்காங்கன்னா, தவம் சரியாக பண்ணால் இந்த குணங்கள் தானாக மாறும். தவம் பண்ணினால் குணங்கள் மாறும், தவம் பண்ணுவதற்கு குணங்களை மாற்றுவதும் அவசியம். ரெண்டுமே வேணும். ஏன்னா தவம் பண்ண நாம் சாந்தி அடைவோம், அமைதி அடைவோம். நம்முடைய இப்போ நான் நடக்கிறதே வேறு மாதிரி இருக்கும். நடந்து போகிறோன்னா ஒரு சாதாரணமாக உலகில் ஒருத்தர் நடந்து போகிறதுக்கும் நான் நடந்து போகிறதுக்குமான வேறுபாடு வேறு மாதிரி இருக்கும். என்னிடம் வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் வேறு மாதிரி இருக்கும், நான் பார்க்கக்கூடிய பார்வை வேறு மாதிரி இருக்கும். தவம் செய்பவர்களுக்கு இதெல்லாம் குறியீடுகளாகவே நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் இப்படி நான் பண்ணணுன்னா எனக்கு ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிறதுனால தானே பண்ணுறேன். அப்போ இந்த ஆற்றல் வரணும் அப்படின்னா நான் முதல்ல என்ன பண்ணணும்? நான் தவம் பண்ண உட்காடுறேன், இறைவன் அடைவதற்காக உட்காடுறேன். அப்போ நான் எக்காரணத்தை கொண்டு யாருக்கிட்டையும் நான் கோச்சிக்கக்கூடாது. ஐயா அதை தான் சொல்கிறார், கரண ஒழுக்கத்தில் கொடுக்கும் பொழுது பிறர் மீது கோபியாதிருத்தல் அப்படிங்கிறதே கொடுக்குறாரு. இப்போ தவம் பண்ணுறதை ஒழுக்கத்தில் கொண்டு வந்து வச்சாரோ கோபத்தையும் கொண்டு வந்து வச்சார். பிறர் குற்றம் விசாரியாதிருத்தல். நமக்கு ஏன் கோபம் வருதுன்னா அடுத்தவனுடைய குற்றத்தை விசாரிக்கும். அவன் அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான், எனக்கு நடப்போது அனைத்தும் என்னுடைய கர்ம வினைகளின்படி தான் நடக்கிறது என்று நான் பொருந்த பொசிப்பிக்க நான் தயாராக இருந்தால் எனக்கு பிறர் மீது கோபம் வராது. அடுத்தவர்கள் செய்வது குற்றமாக என் கண்ணுக்கு தெரியாது. எனக்கு காரணம் போது மற்றவங்களை எப்படி குறை சொல்ல முடியும்? வராது. அப்போ நான் தவம் பண்ணும்போது எனக்கு ஆற்றல்கள் என்னாகும்? சேமிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் நான் தவம் பண்ணுறேன், நல்ல உஷ்ணம் என் உடம்புல வருது, நான் கோபப்படுவேன்னா வந்ததெல்லாம் இந்த பக்கம் ஓடிடும். ஐயா சொல்கிறார், தவத்தை ஒழிக்கும் சினத்தை ஒழித்துங்கிறார். இப்போ தவத்தை எது சுத்தமாக ஒழிச்சு கட்டிடுதுன்னா சினம் ஒழிச்சு கட்டிட்டோம். இத்தனை வருஷம் தவம் பண்ணாலும் சினம் இருக்குது, கோபம் இருக்குதுன்னா அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு நம்ம புராணங்களில் போனோம் வச்சுக்கலாம். விஸ்வாமித்திரர் சொல்லுவாங்க, விஸ்வாமித்திரரை போல கோவப்பட்டவர் யாருமே இருக்காது. நம்ம கதைகளில் படிக்கும் பொழுது அவ்வளோ பெரிய ஆற்றல் பெற்றவர், ஞானியும் கூட. ஆனால் எல்லாம் போயிடுது. நான் சுத்த சன்மார்க்கத்தை பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, கோவப்பட்டால் ஞானியே இல்லைங்கிறார். அது வேறு விஷயம். கோபத்தெல்லாம் விட்டுடுங்கிறார். மானமெல்லாம் போன வழி. அதுக்கு தான் என்ன பண்ணார் ஐயா? ஒழுக்கத்தில் கொண்டு வந்து வச்சார். டிசிப்ளின் ஃபாலோ பண்ண. கோபிக்க சொல்கிறார் ஒரு இடத்துல. எங்கே கோபிக்க சொல்கிறார் அப்படின்னா, தனது சத்துருக்களாகிய தனது எதிரிகளாகிய தத்துவங்கள் மீது கோபித்தல். என் உடம்புல தத்துவங்கள் இருக்கு இல்லையா, தத்துவ வெற்றின்னு ஒரு தலைப்பிலே ஐயா ஒரு பாடல் கொடுக்குறார். அதில் பார்த்தீங்கன்னா 26 தத்துவங்கள் கொடுப்பார்.
பசி, தூக்கம், இது எல்லாமே தத்துவமாக வரும். ஆசை, காமம் எல்லாமே தத்துவமாக. இது மேலே கோபத்தை காட்டுங்கிறார். இப்போ நான் தூங்குறேன். இப்போ சன்மார்க்கத்தில் பயிற்சி எடுக்கக்கூடியவர் 3 மணி நேரம், ஐயா சொன்னபடி 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம், 4 மணி நேரம் தூங்கினால் போதுமானது, தாராளமாக போதும். நான் 5 மணி நேரம் தூங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தூக்கத்தின் மீது கோபத்தை செலுத்த சொல்லுது. 4 மணி நேரம் தூங்கினாலும் ஒரு நாளுக்கான ஆற்றல் கிடைக்கும், தாராளமாக கிடைச்சிடும். அப்புறம் தூக்கத்தை குறைச்சிட்டீங்கன்னு சொல்லிருக்கோம். ஆமாம், நான் 4 மணி நேரம் தூங்கினா போதுன்னு ஐயா சொல்லிட்டாரு, நான் 4 மணி நேரம் தூங்க அலாரம் வச்சு எழுந்து. சன்மார்க்கத்தில் பயணம் செய்பவர்களுக்கு தான் அது பொருந்தும். பொதுவாக வேலையில் செய்கிறவங்களுக்கு மருத்துவர்கள் சொல்கிற மாதிரி 6 மணி நேரமோ 7 மணி நேரமோ 8 மணி நேரமோ தேவைப்படும். அங்கே பிரச்சனையே கிடையாது. நம்ம சன்மார்க்க முறைப்படி வாழணும். சன்மார்க்க முறைப்படினே வேணாம் சார், அதையும் பிரித்து பார்க்கணும். இந்த உடம்பை பாதுகாத்துக்கிறணும். ஐயா சொல்கிற ஒரு இடத்துல உடம்பை பொன் போல பாதுகாக்க வேண்டுங்கிறார். உடம்பை பாதுகாக்கணும்னு யார் நினைக்கிறீங்களோ ஒழுக்கத்துப்படி தான் வாழணும். அப்போ எனக்கு 4 மணி நேரத்தை தாண்டி தூக்கம் வருதுன்னா அந்த தூக்கத்தின் மீது நான் என் கோபத்தை செலுத்தணும். நீ ஏன் வர்ற தூக்கம் எனக்கு வரக்கூடாது, தூக்கத்தை தடுப்பதற்கு உண்டானது ஏன் தூக்கம் வந்துச்சு கவனிக்கணும். 4 மணி நேரத்தை தாண்டி ஏன் தூக்கம் வருது? உடம்பு ரொம்ப சோர்வு அடைஞ்சிருக்குது. உடம்பு ஏன் ரொம்ப சோர்வு அடைஞ்சது? பெருசாக நம்ம செய்கிற வேலைகள்லாம் உடம்பு சோர்வு அடையாது சார். எந்த ஒரு வேலையும் நம்ம ஒரு அலுவலகமாக இருக்கலாம், ஒரு விவசாயமாக இருக்கலாம், அந்த வேலைக்கு நம்ம உடம்பு ஆல்ரெடி பழகியிருக்கோம். ஏன்னா அந்த வேலையை நம்ம எப்போவுமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனாலலாம் சோர்வு அடையாது. நீங்கள் இன்றைக்கி அதிகமாக கோவப்பட்டீங்கன்னா உடம்பு ரொம்ப சோர்வடையும். உணர்ச்சிகளால் தான் கோவப்படும். காமம் அதிகமாக இருந்ததுன்னா உடம்பு சோர்வடையும். அதிகமாக கோபம் வந்து கத்தணும்னா உடம்பு சோர்வடையும். இப்போ இந்த தீய குணங்களாலெல்லாம் உடம்பு சோர்வடைஞ்சா அது புதுப்பிச்சுக்கிறதுக்கு தூக்கம் அதிகமாக தான் தேவைப்படும். அப்போ நம்முடைய குணங்கள் சத்துவ குணங்களாக இருந்தால் நமக்கு என்ன பிரச்சனை இல்லை. 4 மணி நேர தூக்கம் என்பது தாராளமாக போதும். அப்போ தவம் இருக்கணும். அதுக்கான ஓய்வு நம்ம தரணுங்களா, வந்து பயன்படுத்திட்டே வரக்கூடாது. ஆமாம், உடம்பு இப்போது 11 மணியிலிருந்து 11 மணிக்கு மேலே உணவே எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. மொத்த உள்ளுறுப்புகளும் ஓய்வில் இருக்குங்கிறாங்க. 12 மணிக்கு நான் போய் டிஃபன் சாப்பிடுவேன் அப்படின்னா உடம்புக்கு எதிராக நம்ம செயல்படுறோன்னு அர்த்தம். இன்னும் நம்முடைய இயற்கையான குணம் ஜீவகாருண்யம். நான் ஆணவத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுவேன்னா நம்ம எதிராக செயல்படுறோன்னு அர்த்தம். அதனால தான் நாங்கள் எப்போவுமே பேசும்போது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி பேசும்பொழுது அடுத்தவங்களுக்கு ஜீவகாருண்யம் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதுபோல் உன் உடம்புக்கிட்டே நீ ஜீவகாருண்யத்தோடு நடந்துக்கிறணும். நீ இங்கே இல்லாத ஆட்டம்லாம் போட்டுட்டு மற்றவங்களுக்கு மட்டும் ஏதோ தர்மம் பண்ணால் பிரயோஜனம் இல்லை. முதல்ல ஜீவகாருண்யத்தை நியாயமாக நம்ம உடம்புகிட்ட காட்டணும். ஏன்னா இந்த உடம்பு நானாக கட்டி அமைச்சேன், இறைவனுடைய அருளால் எனக்கு கொடுக்கப்பட்டது இந்த மானிட தேகம். என்னை பெற்றவங்க இருக்காங்கன்னா அவங்க ஒன்றும் என்னை பெற்றவங்க கிடையாது, அவர்கள் பெற்றவர்கள். யாரிடமிருந்து? இறைவனிடமிருந்து பெற்றவர்கள். என்னுடைய தாயும் தந்தையும் ஒன்றாக, தமிழ்ல பெற்றோர்னே பேர். ஆமா, என்னுடைய தாயும் தந்தையும் ஒன்றாக சேர்ந்தார்கள். இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இந்த ஒட்டுமொத்த உடலையும் உருவாக்கி கொடுத்தவன் இறைவன். ஐயா விண்ணப்பத்தில் சொல்கிறார், அந்த தந்தையின் சுக்கிலத்தில் இருந்து தாயின் கருமுட்டைக்குள்ளே போய் சேருது பாருங்க. இங்கே ஆரம்பிக்குது இறைவனுடைய கருணை. அவன் தேர்ந்தெடுக்கிறான் எந்த சுக்கிலத்தில் இருக்க. சுக்கிலத்தில் எக்கச்சக்கமான உயிரணுக்கள் இருக்கும், அதில் எந்த உயிரணு குழந்தையாக பெற வேண்டும் என்று இறைவன் தீர்மானிக்கிறான். ஒரு அம்மாவோட கருமுட்டைக்குள்ளே எவ்வளோ கருமுட்டைகள் இருக்கும் அவங்களுக்கு அந்த டேட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி. அதில் ஒரு கருமுட்டையை இறைவன் தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுத்து இந்த சுக்கிலத்தை கொண்டு போய் அந்த கருமுட்டையில் சேர்த்து அது ஒரு உடலாக வடிவமைத்து கொடுக்கப்படுகிறது. அதனால தான் ஐயா ஜீவன் ஒழுக்கத்தை ஆரம்பிக்கும் போதே லாபம், ஆன்ம லாபம்னா என்னென்னா உடம்பு பாதுகாத்துக்கிறது, மரணத்தை ஜெயிக்கிறது அப்படிங்கிறத கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதற்கு அகவலில் ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கலாம். என்னென்னா, இப்போ நம்ம உடம்புல கல்லீரல் நமக்கு ஒரு உறுப்பு, மண்ணீரல் ஒரு உறுப்பு, இருதயம் ஒரு உறுப்பு. இதெல்லாம் நம்ம இறந்தாலும் இருக்கும், செயல்படாது, பட் இறந்தாலும் இருக்கும் இல்லையா? ஆன்மா வருது, வந்தால் அந்த உடம்பு உயிராகுது. ஆன்மா போச்சு, இங்கே டெத்து. அப்போ இது வந்து போகிறது தானே பிரச்சனை. இந்த ஆன்மாவையே ஒரு உறுப்பாக மாற்றிட்டா, அதே நிலைச்சு வச்சுட்டா உடம்பு அழிவில்லை. அதைத்தான் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, அகப்பு அக உறுப்பாக்க அதற்கவை வகுத்த அருட்பெருஞ்சோதின்னு அகவலில் கொடுப்பார். அகப்பு அப்படின்னா ஆன்மா அப்படின்னு பொருள் ஐயா கொடுக்குறார். அகப்பு அப்படின்னா அகம்னா ஆன்மா, அகப்பு அக உறுப்பாக்க உள் உறுப்பாக மாற்றிக்கிறணும். அப்போ ஆன்மாவையே ஒரு உறுப்பாக நம்ம மாற்றிட்டோம்னா ஆன்மா இந்த உடம்பை விட்டு போகாது. ஆன்மா உடம்பை விட்டு போகலைன்னா மரணம் கிடையாது. இந்த மரணத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா வள்ளல் பெருமானார் சொன்னது படி இந்த புருவ மத்தியில் தவம் இருக்க வேண்டும். தவம் இருப்பதற்கு
குணங்கள் நிச்சயமாக மாறியிருக்க வேண்டும். நம்ம ஏன் தவம் பண்ணுறோம்? இறைவனுடைய அருளை பெறுவதற்கும் அந்த அருளால் இந்த உடம்பை மாற்றிக்கிறதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். சுயநலத்துக்கு தான் பண்ணுறோம். அடுத்தவங்களுக்கு ஜீவகாருண்யம் பண்ணுறதெல்லாம் அடுத்த விஷயம். முதல்ல இந்த உடம்பை பாதுகாத்துக்கணும். என் சுயத்துக்கு தான் நான் பண்ணுறேன். நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா நம்மளே வேற ஆளாக பார்க்கணும். ஆமாம், இந்த உடம்பு வேற, நான் கிடையாது அப்படின்றத பார்க்கணும். நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டு அதுவும் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? கடவுள் கட்டளைப்படி செயல்படுவதற்காக கொடுக்கப்பட்டது இந்த உடல். நம்ம விருப்பத்துக்கு நம்ம சுதந்திரத்துக்கு ஆடுறதுக்கெல்லாம் இந்த உடம்பு கொடுக்கல. உண்மையாகவே நமக்கு ஒன்றுமே கிடையாது சார். இந்த உயிர் நான் கொண்டு வரலை. கடவுள் அன்னைக்கு ஆன்மாவுக்கு பிறவி கொடுத்தது கடவுளுடைய அருள் சக்தி. இந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு உடம்பு கொடுத்தது அருள் சக்தி. கொடுத்துட்டு இந்த உடம்பு உனக்கு எதுக்கு கொடுத்ததுன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு தான் அனுப்பிச்சுது. நான் கட்டளை வச்சுருக்கிறேன், இந்த கட்டளைப்படி தான் நீ இங்கே செயல்படணும். நீ அப்படி செயல்பட்டு என்ன பண்ணணும்? இந்த ஆன்மாவை உறுப்பாக மாற்றிக்கிறோம். இதற்கு தான் வள்ளல் பெருமான சன்மார்க்கம்ங்கிறது என்னென்னா, ஜீவகாருண்யம் முக்கியமான பார்ட். பட் அது ஒன்று மட்டுமே கிடையாது. தவம் உண்டு, பக்தி உண்டு. ஏன்னா ஜீவகாருண்யம் செய்வதற்கே சார் ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துப்போமே. ஜீவகாருண்யங்கிறது என்ன? பசி தவிர்த்தல் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து எல்லாரிடமும் கருணையோடு இருப்பது ஜீவகாருண்யம். ஐயா சொல்கிறார், உயிர் இரக்கம் அப்படின்னு தூய தமிழில் எடுத்து கொடுக்குறார். உயிர் இரக்கம். இப்போ எல்லா உயிர்களின் மீது நான் இரக்கம் செலுத்துவேன்னா யார்கிட்ட சார் நான் கோவப்படுறது? கோவப்படவே முடியாது, கோவப்படவே கூடாதுல்ல. அப்போ நான் ஆப்போசிட்டாக தானே செய்கிறேன். அப்போது நான் 100 பேருக்கு சோறையும் போட்டுட்டு யாரா ஒன்று போது அச்சி போ அப்படின்னு எரிஞ்சு விழுந்தேன்னா என்ன பிரயோஜனம்? 100 பேர் பசியாருனாங்க, புண்ணியம் வரும். புண்ணியத்தை ஃபுல்லாக நான் அந்த வேஸ்ட் பண்ணிட்டேனே. சரி, இப்போ ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். சில இடத்துல கோவத்தை காட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படும்ல, இல்லைனா வேலை நடக்காது, இல்லைனா சரிப்படுத்த முடியாது, ஒழுக்கத்துக்கு வர வைக்க முடியாத இடத்துல கோவத்தை ஒரு ஆசிரியர் கோவத்தை காட்டி ஆகணும், ஒரு பொய் கோவத்தையாவது காட்டி ஆகணும்ல. அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? நல்லா சொன்னீங்க. பொய் கோபம், கோபப்படக்கூடாது. ஆனால் பொய் கோபம் காட்டலாம். எப்படின்னா, நாய் வேஷம் போட்டால் என்ன பண்ணணும்? குலைச்சி தான் ஆகணும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நாய் இல்லை, வேஷம்தான் போட்டிருக்கிறோம். அந்த நிலைப்பில் இருக்கணும். நம்ம நிலையில் நம்ம இருக்கணும் சார். இப்போ ஒரு அலுவலகத்துக்கே ஒருத்தர் வருகிறார் அப்படின்னு வச்சுப்போமே. அவர் கேட்கக்கூடியது அரசு விதிகளின்படி செய்ய முடியாது. அவர் கேட்குறதுக்கு அவர் எலிஜிபிள் கிடையாது. அவர் செய்ய முடியாது. செஞ்சால் நான் என்னுடைய அடுத்த அதிகாரிக்கு போகும்போது நான் பதில் சொல்லணும். இன்எலிஜிபிள், நீங்கள் எப்படி எலிஜிபிளாக போட்டிங்க, அப்போ நீங்கள் ஏன் தப்பு பண்ணுறீங்க, என்ன காரணத்துக்காக தப்பு பண்ணி இந்த கேள்வி வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அவர்கிட்ட, இல்லை சார் நீங்கள் இந்த கேட்டகரியில் நீங்கள் வரமாட்டீங்க, உங்களுக்கு இதை நான் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அமைதியாக சொல்கிறேன், கேட்கல. இன்னொரு தடவையும் சொல்கிறேன், கேட்கல. இன்றைக்கி போயிடுறார். திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சு வந்து அதையே திரும்ப கேட்குறார். அவனுக்கு பண்ணாங்க, இவனுக்கு பண்ணாங்க, எனக்கு பண்ணுங்க சார் அப்படிங்கிறார். அப்போ எத்தனை முறை நான் சாத்வீகமாக சொன்னாலும் அவர் போக மாட்டார் என்று சொன்னால் அவரிடம் நான் குரலை உயர்த்தி தான் சொல்லணும். கோமா, ஏங்க இதாங்க ரூல்ஸு, கேட்குறது கேட்காதெல்லாம் உங்கள் விருப்பம், என்னால் பண்ண முடியாது, கேட்டால் கேளுங்க, எல்லாம் நீங்கள் கிளம்புங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் கோபப்படுவதாகத்தான் தெரியும். அவர் என்ன பண்ணுவார், சார் அதுக்கு போய் கோபப்படுறீங்க பார். நான் கோபப்படக்கூடாது, ஆனால் கோபப்படுவதை போல் காட்ட வேண்டும். நான் என்ன பண்ணணும், ஒரு உதாரணத்துக்கு தான் நாய் வேஷம்ங்கிறத சொன்னேன். ஒரு ட்ராமாவில் ஒருத்தர் நடிக்கிறாங்கன்னு அப்படி தானே, ஒருத்தர் கிருஷ்ணராக நடிக்கிறாரா அவர் கிருஷ்ணராகவே தான் நடிப்பார். அதுபோல் ஸோ கோபப்பட வேண்டிய இடங்கள் அப்படின்னு வருதுன்னா உண்மையெல்லாம் கோபப்படக்கூடாது. கோபப்பட்டால் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நம்ம நஷ்டம் அடைகிறோம். இப்போது நான் தவம் பண்ணல, நான் பக்தியில் இல்லை, நான் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு போய் சேர்றேன் சார் அப்படின்னு நினைக்கிறவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நம்ம காப்பாற்றிக்கிறணும்னு நினச்சோம்னா நம்ம கோபப்படக்கூடாது. இதுதான் அதற்கான விஷயமா இருக்குது. ஸோ நம்ம கோபப்படுவதை போல் நடிக்க வேண்டியுமே ஒழிய கோபப்படக்கூடாது. வள்ளல் பெருமானாருடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். ஐபிசி பக்தி சேனலுக்கும் இதை இங்கே வந்து எடுத்த உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். நன்றி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Lion Dates. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ்.